வணக்கம். இன்றைக்கி நான் ஹீரோ ஆக்ட் பண்ணுற ஆமாம் நானும் பொறுக்கிதான் படத்தோட பூஜை. இமீடியட்டாக ஷூட்டிங் கூட இன்னிலேருந்து கண்டினியூஸாக தொடங்குது. இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் கே ஷாஜகான் அண்ட் மிஸ்டர் கே ஆனந்தன். அவங்க என்னென்னா நாங்கள் பண்ண இதுக்கு முன்னாடி அவங்களாம் பண்ண ஃபர்ஸ்ட் படம் சென்னை டு பேங்காக், அந்த படத்தோட ஒர்க்கை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நல்லா வந்திருக்கு படம். ஆகாஷ் அடுத்த நாள் வந்து ஒரு வீடியோ படம் பண்ணலாம்னாங்க. ஸோ அந்த நேரத்தில் என் கூட ஒரு 4 படம் தெலுங்குல ஆனந்தமல்லி முதலேந்தி, தொங்க பிரேமா, லவ் இன் மலேசியா, ஓகே வில்லன் பிரேம கதை படங்களில் கேமராமேனை ஒர்க் பண்ண தேவராஜ் எனக்கு அப்போ சில டைமில் வந்து ஒரு கதை சொல்லுவார் ஃப்ரீயாக இருக்க டைமில், ஜி இது நீங்கள் தான் பண்ண நல்லா இருக்கும், ஏன்னா ஒரு வெரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். எப்படின்னா ஒரு 4 கெட்டப் இந்த படத்தில் நான் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ ஒரு சேலஞ்சிங்கான ரோலை தேவராஜ் என்னை நம்பி கொடுத்ததுக்கு தேவராஜுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் என் கூட சேர்ந்து இப்போ சென்னை டு பேங்காக் ஆக்ட் பண்ண நம்ம பவர் ஸ்டார் அண்ணன், தென் சான்ஸ், காயல் படத்தில் நடித்த காயல் வின்சென்ட் அண்ட் ஹீரோயினா அனிஷா, அப்புறம் தீப்தி பண்ணுறாங்க. வில்லனா தினேஷ் மேட்னே அண்ட் ஜிதேந்தர் சிங் பண்ணுறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை பண்ணுறதுக்கு இந்த சென்னை டு பேங்காக் படத்தோட ஜஸ்ட் நாங்கள் ஒர்க் பண்ண அந்த ஹார்ட் ஒர்க்கை பார்த்து, அப்புறம் அந்த ரஷ்யஸை ஃபுல் படம் கூட பார்க்கல, ரஷ்யஸை பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்ததுக்கு ஆகாஷ் டெஃபரெண்டாக இந்த சென்னை டு பேங்காக் பெரிய ஹிட் ஆகும், தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு அடுத்த படத்தை நீங்கள் தான் ஹீரோ பண்ண சொல்லி என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கையை வந்து நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். டெஃபினட்டாக இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு நான் இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக்குவேன். வணக்கம், திஸ் இஸ் அனிஷா ஃப்ரம் பெங்களூர். இன்றைக்கி ஆமாம் நானும் பொறுக்கிதான் மூவியோட பூஜை இருக்கீங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் ஷாஜஹான் சார். And I'm looking forward to act with, I mean my co-star is Jay Akash, so looking forward to to act with him. And I would like to thank Devraj sir. He is the cameraman of this movie and I'm feeling very happy to be here. Thank you. என் உயிரில் மேலான ரத்தமான ரசிகர்களே, உடன்பிறப்புகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி வந்து ஆமாம் நானும் பொறுக்கி தான் இந்த படப்பிடிப்பில் இன்றைக்கி பட பூஜையில் நான் கலந்துக்கல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இதில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அருமை தம்பி விஜயாக்ஸு ரொம்ப நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா அவருடைய படம் ஏற்கனவே சென்னை டு பேங்காக்கில் நான் பண்ணுறேன், தொடர்ச்சியாக இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கு மேலாக ப்ரொடியூசர் ஷாஜகானுக்கும் ஆனந்த் சாருக்கும் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் வரணும். எல்லா படத்துலையும் இல்லாத ஒரு சிறப்பாக என்னுடைய தம்பி ஆகாஷ் சொன்னார். இதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணு தெரியாத கேரக்டர் இது வரையும் பண்ணதில்லை. கண்டிப்பாக ராஜபருவம் மாதிரி நீங்கள்லாம் பார்க்கணும். இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்கிறேன். அப்புறம் கேமராமேன் தேவராஜுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இந்த படத்தில் பணிபுரியும் அனைத்து கலைஞர்களுக்கும் நடிகைகளுக்கும் பெரிய அடுத்தடுத்து வாய்ப்பு வர்றதுக்கு எல்லாமல்ல இறைவனை வேண்டி இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக 100 நாள் ஓடுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி என்று சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜி ஃபிலிம் ஃபேக்ட்ரி எங்களுடைய நிறுவனம் தயாரிக்கும் அடுத்து 2வது படமான ஆமாம் நானும் பொறுக்கி தான். ஏற்கனவே வந்து பார்த்திங்கனாக்கா சென்னை டு பேங்காக்ன்ற படம் வெற்றிகரமாக வந்து படம் எடுத்துருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் அதனுடைய ரஷ்ஷை கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் ஜெய் ஆகாஷ்க்கு மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்குறோம். செகண்ட் ஃபிலிம் எங்களோட நிறுவனத்தோடைய 2வது படம் ஆமாம் நானும் பொறுக்கி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்டர்லி ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இதில் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். எல்லோரும் வந்து மேக்ஸிமம் பார்த்த முன்னணி காமெடி ஆக்டர்ஸ் தான். ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த படத்தில் ஏற்கனவே சென்னை டு பேங்காக் படத்தில் கேமராமேனாக இருந்த மிஸ்டர் தேவராஜை வந்து இந்த படத்தோட டேரக்டராக நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ எங்களுக்கு மேலும் ரசிகர் பெருமக்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த படம் வந்து வெற்றி பெற எங்களுக்கு மனமார வாழ்த்தணும். எல்லாம் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும், அவசியம் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். ஆமாம் நானும் பொறுக்கி தான் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் தேவராஜ் பேசுகிறேன். ஜி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஷாஜகான் சார், ஆனந்த் சார் இருவரும் இணைந்து தயாரித்து வெளியாகும் இந்த படத்தின் இயக்குனராக தேவராஜ் பேசுகிறேன். இந்த படத்தில் கதாநாயகனாக ஜெய் ஆகாஷ் அவர்கள் நடிக்கிறாங்க.
அவர்களை பற்றி சொல்லப்போனால் அவர்கள் நல்ல அருமையான ஒரு பெரிய மாசுள்ள ஒரு ஹீரோ. அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு அனுபவங்களை நான் கற்றுக்கிட்டேன். அந்த அனுபவத்தில் எனக்கு நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுது. அப்போ எனக்குள்ளே ஒரு கதை உருவாச்சு. அப்போ நான் எப்படியாவது அந்த கதையை அவர்கிட்ட சொல்லணும் ஒவ்வொரு டைமும் நினச்சி பார்த்து கடைசியில் நான் தெலுங்கில் ஆனந்தமல்லி முதலையாயி, அப்போ லவ் இன் மலேசியா மற்றும் ஒரு 4 படங்கள் அவரோட பணியாற்றியிருக்கிறேன். இந்த படத்தில் பேசும்போதெல்லாம் அப்பப்போ நான் அந்த கதையை பற்றி சொல்லியிருக்கிறேன். சொல்லும்போது எப்போமாவது ஒரு டைம் அந்த நேரம் வரும், கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நேரம் இப்போ வந்திருக்குது. இதில் 2 ஹீரோயினி, அவங்க வந்து ஒன்று தெலுங்கு தீப்தி, இன்னொன்று வந்து கன்னட படத்தில் பண்ண ஹீரோயினி. இதில் வந்து 2 பேருமே ஒரு வித்தியாசமான கதையில் நல்லபடியாக பண்ணுறாங்க. மற்றும் இதில் வந்து சிறப்பு, அதை என்ன சொல்கிறது, நல்ல பெரிய பெரிய கேரக்டரில் பண்ணக்கூடிய விஷயங்களில் என்னென்னு பார்த்தா சாம்சனை கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ அருமையாக காமெடிகள், அவர் நம்ம பார்த்தாலே ஒரு சிரிக்கக்கூடிய சூழ்நிலையிலே உருவாக்கக்கூடிய காமெடிகள் நல்லபடியாக பேசுவார். மற்றும் பவர் ஸ்டார் அவர்களை பற்றி சொல்லப்போனால் எப்போதுமே அவர் பவராக தான் இருப்பார். நல்லாவே இதில் ஒரு வித்தியாசமான கேரக்டராக பண்ணுறாங்க. மற்றும் கூட இருக்கிற டெக்னீஷியன் அனைத்தும் ஒரு வித்தியாசமான கதைக்கு என்னுடைய ஒத்துழைத்து அநேக விஷயங்களை என்னுடைய பகிர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக இந்த படத்தில் வெற்றி பெற எனக்காக பாடுபட்டிருக்காங்க. குறிப்பாக நான் என்னென்ன கேட்குறேனோ தயாரிப்பாளர்கிட்ட அத்தனையும் எனக்காக செய்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் 100 நாளையும் தாண்டி வெற்றி பெறுங்கிற என்னுடைய நம்பிக்கை வீண் எப்போதும் போகாது. அதே மாதிரி கடவுளுடைய கிருபை எப்போதுமே என்னோட இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.